சென்னையில் நடைபெறவுள்ள இரவு நேர ஃபார்முலா கார் பந்தயத்திற்கு தமிழக அரசின் நிதி ₹1 கூட பயன்படுத்தப்படவில்லை. லாபத்தில் மட்டுமே அரசுக்கு பங்கு கிடைக்கும் என தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய தலைமை செயல் அதிகாரி மேக்நாத் ரெட்டி IAS தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவருடன் எமது தலைமை செய்தியாளர் சிவா நடத்திய பிரத்யேக நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். கடந்த முறை ₹40 கோடி நிதி ஒதுக்கி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த முறை அரசுடைய பங்களிப்பு எதுவும் இருக்கா? இல்லை, போன வருடம் 40 கோடிக்கான ஜியோ அதில் நம்ம ரோடு போட்டோம், பப்ளிசிட்டி பண்ணோம். அண்ட் இந்த வருடம் யூஸ் பண்ணுற சில பவுல்டர்ஸ் ஆகட்டும் சரி, டெப்ரி ஃபென்ஸ் பேனல் ஆகட்டும் சரி, அதெல்லாம் போன வருடம் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த வருடம் கவர்மெண்ட் சார்பாக எந்த ஒரு செலவு இருக்காது. இந்த வருடம் 100% ப்ரைவேட் ஸ்பான்சர்ஷிப். நிறைய கார் நிறுவனங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் தானாக வந்தாங்க. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. எதுக்காகனா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும், அது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்கும். ஸோ நேராக அவங்க அந்த செலவு எது இருக்கோ ஸ்பான்சர்ஷிப் மூலமாக தான் நிறுவனம் RPPL நிறுவனம் பண்ணுறாங்க. இப்போ அரசு எதுவும் நிதி வழங்கவில்லை அப்படின்னா இதனால் வரக்கூடிய ப்ராஃபிட் யாரை சேரும் முழுமையாக? பட் ஆனாலும் அரசு சைட்லேருந்து இந்த வருடம் நாங்கள் செலவழிக்கிறது கிடையாது, அல்லது எந்த ஃபண்டும் கொடுக்கறது கிடையாது. ஆனால் அக்ரிமெண்ட்டில் இது வரக்கூடிய டிக்கெட் சேல்ஸ் ஆகட்டும் சரி, அல்லது அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை நமக்கு ஒரு பங்குன்ற மாதிரி இன்னும் MOUவில் போட்டும். ஸோ நம்ம செலவழிக்க மாட்டோம். பட் இன் ரிட்டர்ன் நமக்கு பணம் வர கண்டிப்பாக ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த ஃபார்முலா கார் பந்தயம் என்பது ஏழை மக்களும் நேரடியாக பார்க்கக்கூடிய வகையில் கட்டணங்கள் எல்லாம் வசூலிக்கப்படும் என்றும் இதற்கான ஒரு முழு பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் இந்த ஃபார்முலா ரேஸ் கார் பந்தயம் நடத்துவதற்கு அரசு முழுமையாக ஒத்துழைப்பு மட்டும்தான் வழங்குகிறது. இந்த முறை நிதி பங்களிப்பு ஏதும் இல்லை. இருப்பினும் அரசுக்கு வரக்கூடிய லாபத்திலிருந்து ஒரு பங்கு அரசுக்கு கிடைக்கும் என்பதனை ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு உடைய தலைமை செயல் அதிகாரி இருக்கக்கூடிய மேக்நாத் ரெட்டி IAS தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் சிவா, குமுதம் நியூஸ், சென்னை.